இன்னைக்கு ஹலோ ஃபுடிஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா இளநீ பாயாசம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல ஃபுல் க்ரீம் மில்க் வந்துட்டு 500 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை பொறுமையா கலந்து விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கைவிடாம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் கைவிடாம நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர் வச்சுருங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இளநீ தேங்காய் 1 கப் அளவுக்கு இளநீ சேர்த்துக்கோங்க தண்ணி. இப்போது இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 250 ml அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இளநீ பல்ப் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒருவேளை சர்க்கரை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் பாதாம். இப்போ இதையும் கூட ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இளநீ பாயசம் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.